ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டி நகர் சரவணா எலைட்டில் 4th ஃப்ளோரில் உங்களுக்கு 9 கேரட் கோல்டு ஜுவல்லரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், அதே டைமில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 9 கேரட்டில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் பார்க்க போகிறது ஜிமிக்கி, கேட்க போகிறது நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ 9 கேரட் கோல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பியோர் கோல்டு வருது இல்லையா, அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஆனால் 37.5% தான் வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கும். நீங்கள் போன உடனே அவங்க வந்து டக்குன்னு டிசைனை எடுத்து கொடுத்து வாங்கிட்டு பில்லை பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அழகாக தெளிவாக வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்து ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டுமே அவங்க வந்து பில் பண்ணுறாங்க. நீங்கள் தெளிவானதுக்கு அப்புறமே கண்டிப்பாக இந்த நகையை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கேரட் கோல்டு நகையில் வந்து நமக்கு எல்லா கோல்டுலேயும் வரா மாதிரி BISI ஹால்மார்க் இருக்குது. HUID நம்பருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட தான் வந்து உங்களுக்கு வரும். எல்லா நகைகளுக்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த HUID நம்பருமே வந்து இருக்குது. 37.5% வந்து கோல்டு, பியோர் கோல்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சில்வர், காப்பர் இருக்கிறதுனால கோல்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரீபாலிஷ் பண்ணினாலும் சரி, உங்களுக்கு வந்து சார்ஜ் அந்த கிராமுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்து அவங்க அதுக்கு ரிப்பேரோ இல்லை பாலிஷோ வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரீவேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம என்றைக்கு வந்து நீங்கள் அந்த நகையை வந்து திருப்பி கொடுக்குறீங்களோ அப்போ வந்து 9K கேரட் வந்து உங்களுக்கு என்ன விலையில் இருக்கோ, அதாவது கோல்டு ரேட் வந்து 9K வந்து உங்களுக்கு 5,000 அப்படின்னா அந்த ரேட்டுக்கே வந்து எடுப்பாங்க. இல்லை கம்மியாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்மி ரேட்டில் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரியான ஜிமிக்கி எல்லாமே 800 மில்லியில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ கோல்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து சாலிடாக கிடைக்குது. ஒரு அரை கிராம்லேயே ஜிமிக்கி எல்லாம் பார்க்குறதுக்கு பார்வையாக நல்ல அழுத்தமாக கிடைக்கும். ஏன்னா நமக்கு காப்பர், சில்வர் இருக்கிறதுனால. மற்றபடி நம்ம பியோர் கோல்டு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கிராமில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நம்ம பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான நகைகள் எல்லாமே நமக்கு டெய்லி யூசேஜ் கிடையாது. அதையும் அவங்க சொல்லி தான் கொடுக்குறாங்க. மெயினாக வந்து இதுக்கு வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது. 9K கேரட் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. ஒரு கிராமுக்கு 1000 இருந்து 1300 வரைக்கும் வரும். அதாவது டிசைனுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு 1000 ரூபாயில் இருந்து இருக்கும். நீங்கள் 1 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு கிராம் வந்து உங்களுக்கு 5000 அப்படின்னா ஒரு 5000க்கு வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. ஸோ அதுவே கிராமுக்கு 1000 அப்படிங்கும்போது அதுவே 5000 ஆகிடும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிராம் நீங்கள் கோல்டு ஜிமிக்கி இந்த 9 கேரட் ஜிமிக்கி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு GST 3% போடுறாங்க. போட்டு 11,500 வரும் இந்த 9 கேரட்டில் வாங்கக்கூடியது. இதே நீங்கள் பியோர் கோல்டில் வரும்போது அப்படியே ரெட்டிப்பாகும். அதுதான் நான் வீடியோ எடுக்கும்போதே நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையாக நான் சொல்கிறேன், வாங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பில்டிங்கெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் வந்து பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஓரளவு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருது. ஸோ 1 லேக் நம்ம ஒரு செயின் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 9 கேரட்டில் வாங்கும்போது 50,000 கிட்ட வருது. மோஸ்ட்லி வரக்கூடியது எல்லாமே அந்த கேல்குலேஷனில் தான் வந்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா GST வருது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வரும், வேஸ்டேஜ் கிடையாது. அப்புறம் இதில் வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மெயினாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதை சொல்லியே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நமக்கு வந்து ஃபேட் ஆகும், கலர் மாற வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நான் உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது உண்மையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வாங்குறவங்க இதை யூஸ் பண்ணினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கலர் சேஞ்ச் ஆகலை, கொஞ்சம் தேய்மானம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தேயும் போது நமக்கு திரும்ப போடும்போது நம்ம 1 கிராமில் எடுத்தோம் அப்படின்னா போடும்போது தங்கத்தோட கிராம் நமக்கு குறையும்ல, 37% தான் இருக்கும்போது அதுலேயும் தேய்மானம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் இதில் இந்த நகையை வந்து பேங்க்கில் வைக்க முடியாது, விற்க முடியாது. விற்கிறது அப்படின்னா நீங்கள் சரவணாவில் வாங்கினீங்க அப்படின்னா சரவணாவில் போயிட்டு இதை கொடுத்துட்டு இதில் என்ன எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கோ அதை வந்து கழிச்சிட்டு நமக்கு வந்து அந்த பில் கொடுத்துருவாங்க. அதை மாற்றி நம்ம 916 கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க.
ஸோ இந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மெயினாக அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் படித்ததுக்கப்புறம் தான் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம கோல்டு வாங்கணும், ஒரு கோல்டு நகையை வாங்கும்போது என்ன சொல்கிறது, இன்றைக்கி வாங்கிட்டு நம்ம ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த பில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்கோ இல்லைனா 10 நாள் கழித்து நம்ம மாற்றி வாங்கிக்கலாம். புது டிசைனோ இல்லைனா எனக்கு டிசைன் பிடிக்கல, இல்லை ஹூக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால். ஆனால் இந்த 9 கேரட் நகையை வாங்குறப்ப நீங்கள் நல்ல தெளிவான முடிவு எடுத்ததுக்கப்புறம் ப்ளீஸ் நீங்கள் வந்து தயவுசெய்து இதை போய் வாங்குங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மாற்றப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியே கொடுக்குறாங்க. மெயினாக வந்து நான் கம்மல் மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் நிறைய கலெக்ஷன் வந்து காமிக்கிறேன். அவங்க வந்து சின்ன சின்ன பொருள் தான் வந்து இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1 கிராமில் இருந்து ஒரு 8 கிராமுக்குள்ளே வரா மாதிரி. கம்மல் எல்லாமே வந்து ஒரு 4 கிராமுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் 3 to 4 கிராமில் வரக்கூடியது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருந்தது. ஸ்டட்டாக இருக்கட்டும், குட்டி குட்டி ஜிமிக்கியாக இருக்கட்டும், பெரிய ஜிமிக்கியாக இருக்கட்டும், ஸோ நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நாங்கள் வந்து சாம்பிள் மாதிரி இறக்கியிருக்கோம், கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக் சொன்னால் தான் அடுத்தடுத்து கலெக்ஷன் வரும். ஆனால் இதிலேயே வந்து நெக்லஸ் எல்லாம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 இருந்து ஒரு 60 பீஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நேற்று தான் எடுத்த வீடியோ. நான் வந்து எப்போவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஜிமிக்கி பிடிக்குமே அப்படிங்கிறதுனால நான் ஜிமிக்கி கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல க்ரௌடு இந்த இடத்துல மட்டும். கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் கேட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை கண்டிப்பாக யோசித்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது நம்மளோட மணி, நம்மளோட பணம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் கண்மூடித்தனமாக வந்து யோசிக்காமலாம் யாருமே வாங்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன அட்வைஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு இது உபயோகப்பட மாட்டாது. ஏன்னா நம்ம பேங்க்கில் வாங்கிக்க மாட்டாங்க, சேட்டு கடையில் வாங்கிக்க மாட்டாங்க, நார்மல் தங்கத்தையே உரசி பார்க்குறாங்க. இந்த மாதிரி கோல்டு நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா கோல்டு விலை வந்து ராக்கெட் விலையில் போகிறதுனால இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்துகிறவங்க வாங்கிட்டு போட்டோம். நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு ரிங் எடுத்ததுக்கப்புறமே நான் யோசித்தேன், சரி அதுக்கு கூட நம்ம ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா நமக்கு பியூர் கோல்டே வந்துடும், நமக்கு அவசரத்துக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் தாட் வருது. ஆனாலும் நிறைய பேர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, 1 பவுனில் செயின் வாங்கினாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு 6 பவுனுக்கு வந்து வாங்கினா நான் பார்த்தேன். ஸோ அதோட வீடியோ எல்லாமே நான் கிளிப்பிங் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரீல்ஸில் ஒன்றா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு பேச்சுக்கும் வீடியோக்கும் சம்மந்தம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் தெளிவாக சொல்லணும். ஏன்னா திபுன்னு வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க, நீங்கள் யோசிங்க, போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அவங்களும் ஒன்று சொல்லி ஒன்று விற்கலை, தெளிவாக சொல்லிடுறாங்க. நானும் 10 தடவை கேட்குறேன். ஒவ்வொரு கஸ்டமருக்குமே சொல்கிறாங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் ஆகாது, நான் போட்டிருக்கேன், நான் பல வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னு கஸ்டமர் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தவங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணவங்களே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து, நமக்கு நல்ல ஹீட் பாடியாக இருந்தது அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து எஃபெக்ட் நமக்கு காட்டும். அதில் பயன்படுத்துகிறத பொறுத்து இருக்குது, டெய்லி யூசேஜ் கிடையாதுன்னே சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம கம்மல் தான் பார்த்துருக்கோம். கம்மல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 கிராமில் இருந்து ஒரு 4 கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஸ்டட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கோல்டு 9 கேரட் அப்படிங்கிறத நம்மளாக எதுவுமே சொன்னாலொழிய இது வந்து தெரியாது. சேம் இதுக்கும் அதுக்கு என்னென்னா அதுதான். அதே மாதிரி இந்த கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 9 கேரட் வந்து 5,040 ருபீஸ் சொன்னாங்க நேற்றுக்கு. ஸோ இது நேற்று எடுத்த வீடியோ. அந்த விலைக்கு வந்து உங்களுக்கு அந்த ரேட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜிம்முக்கு ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க, பில்லும் பண்ணிட்டாங்க பாருங்கள். இம்மீடியட்டாக அங்கேயே பில் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து இது மாற்ற மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்து எடுத்து வாங்கிக்கணும். இது வந்து உங்களுக்கு 3.8 கிராம் கிட்ட இருக்குல்ல. ஸோ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு கிராமுக்கும் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கிட்ட வரும் மேக்கிங் சார்ஜ். 24,200 ரூபாய் இதுதான் இந்த ஜிமிக்கோட ரேட்டு. ஸோ இதே கோல்டில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக வரும். இம்மீடியட்டாக வந்து டக்குன்னு பில் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதையும் நான் கண்கூட பார்த்தேன்.
ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு தான் போய் வாங்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்டட்டு இந்த கொஞ்சம் பழைய டிசைன்ஸில் வரக்கூடிய கம்மலுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. 1 கிராமில் இருந்தே 4 கிராம் வரைக்கும் இருக்கும். நல்ல பெரிய பெரிய சைஸ்லேயே வந்து கம்மல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாட்டல் எல்லாமே சோல்டாங்க. ஸோ நல்லா வந்து கணிசமாக வாங்கிட்டு போயிட்டாங்களாம். மாட்டல் காலி ஆகிடுச்சு. லைட் வெயிட்டில் வரக்கூடிய நெக்லஸ் எல்லாமே கூட சேல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போங்க, நேரில் போய் பாருங்கள். டி நகர் தான். டி நகர் சரவணா எலைட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 9 கேரட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 4th ஃப்ளோரில். தெளிவாக படித்து பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் சொல்கிறேன். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ பார்த்து எடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். 9 கேரட்டில் வரக்கூடிய நிறைய கலெக்ஷன் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு போவீங்க இல்லையா, அதனால தான் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.